கொலை மேற்கொண்டாரிற் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து அப்படின்னா, அதாவது கொலை செய்கிற தொழிலை விட மோசமான ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா, இந்த அரசன் இருக்கான் பார்த்தீங்களா, நீதிக்கு புறம்பாக மக்களை துன்புறுத்தி அச்சுறுத்தி அவர்கள் வாழ்வில் பல இன்னல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அரசன் இந்த தொழிலை விட மோசமான தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது திருக்குறளில். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நபர் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயமா அவங்க கூட பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வருஷம் இந்த நாளுக்கு வேண்டி நம்ம காத்திருந்தோம். ரொம்ப பொறுமையாக காத்திருந்தோம். பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள், பல அழுத்தங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட ஆதரவோட, கடவுளோட அருளால், பெற்றவங்களோட, மூத்தவங்களோட, அப்புறம் நம்மளோட குருமார்கள் அவங்களோட அருளால் நம்மளால் இந்த விஷயத்தை சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது 4 வருஷம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதிராக இந்த அறமற்ற திருட்டு திமுக அரசு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கேஸ் போட்டுச்சு 2022 சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோயிலுக்கு நிதி திரட்டி அதை நான் மோசடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் கேஸ் போட்டுச்சு. அதை இன்று மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அதாவது எஃப்ஐஆரையே ரத்து பண்ணிடுச்சு. 4 வருஷம் அவனுங்க ஆட்சியில் இருந்துட்டு என் மேலே ஒரு பொய் கேஸை போட்டுட்டு அதை மூவே பண்ணலை. எஃப்ஐஆரில் கிட்டத்தட்ட 4 வருஷம் வாய்தா வாங்கி ஓடிக்கிட்டு இருந்தவங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீதிமன்றம் இந்த கேஸை இந்த எஃப்ஐஆரே குவாஷ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த எஃப்ஐஆர் குவாஷில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நான் அவங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 முக்கியமான அம்சம். இது ஒரு 8 பேஜ் ஜட்ஜ்மெண்ட். இதில் 4 முக்கியமான அம்சம். பாயிண்ட் நம்பர் 6ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the learned government advocate or the learned counsel appearing on behalf of the temple cannot point out that the money has been misappropriated or spent otherwise by the petitioner. The only money that is spent was given to the ஸ்தபதி. அதாவது அரசு தரப்பிலிருந்து ஆஜராகக்கூடிய வக்கீல் எந்த முறைகேடும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எந்த விதமான அவங்களால நிரூபிக்க முடியல. அங்கேருந்து அதாவது மிலாப்பில் நம்ம அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணோம். அது என்ன பண்ணோம், ஏது பண்ணோம் அப்படிங்கிறது விவரமாக நம்ம சொல்லுவோம். அந்த காசுலேருந்து 1 லட்ச ரூபா ஒரு ஸ்தபதிக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையினால எந்த முறைகேடும் நடக்கலை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க பாயிண்ட் நம்பர் 6ல். பாயிண்ட் நம்பர் 7ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன் வியூ தேர் ஆஃப் ஐ ஃபைண்ட் நோ கிரிமினல் இன்டென்ஷன் ஆஃப் மிஸ்அப்ரோப்ரியேட்டிங் தி அமௌண்ட் பை த பெட்டிஷனர். Similarly, there is no allegation of wrongful gain or wrongful loss in as much as the amount is duly and faithfully handed over to the court account. From the inception and up to the end, there is no dishonest intention. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் முதல் எண்டு வரை, ஃப்ரம் பிகினிங் டு எண்டு, எந்த டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷனும் கிடையாது, எந்த தவறான ஒரு எண்ணங்களும் கிடையாது அப்படிங்கிற மாண்புமிகு நீதி அரசர் திரு பரத சக்கரவர்த்தி அவர்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு கோயிலுக்கு தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. அது எல்லா பார்ட்டிஸும் என்ன கன்சஸ்னா அந்த கோயிலுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? ஸோ நாங்களும் அதுதான் சொல்கிறோம். இந்த திமுக அரசுட்டு நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம், அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் பர்மிஷனே கொடுக்காம அலக்கழிச்சு தொல்லை பண்ணி, அதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறது அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, கோயில் யூஸ் பண்ணிக்கோங்க, அது மிலாப்பில் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஆப்ரேஷனல் பார்ட் ஆஃப் த ஜட்மெண்ட்டுக்கு வருவோம். தி என்டையர் சம் தட் இஸ் லைங் இன் த கிரெடிட் ஆஃப் criminal number 4 of 2022 of the file of the learned judicial magistrate Tributary, which is invested in the fixed deposit along with accrued interest if any, shall be paid out to Arulmigu Madurakali Amman Tirukoil Siruvachur. The executive officer will be entitled to file a formal application before the trial court and the amount will be directly transferred to the temple account. It will be open for the temple to utilize the amount for purposes including renovation of the idols or for any other renovation purposes. Thus, the criminal original petition stands allowed. Consequently, connected miscellaneous petitions is also closed. In view of the case now itself have been quashed, the bank accounts of the petitioner which have been frozen are ordered to be defreezed. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மிலாப்பில் கலெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டு ஆல்ரெடி கோர்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த அமௌண்ட்டை இந்த கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நாங்கள் முதல்ல இருந்து சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு நம்ம சொல்ல விரும்புகிறோம். அதாவது மிலாப்பில் எதுக்கு கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த காசை யாராலையும் டச் பண்ண முடியாது. இந்த காசை நானே நினைச்சாலும் எடுக்க முடியாது. ஸோ யாராக இருந்தாலும் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அதனால தான் ஒரு தேர்ட் பார்ட்டி வெரிஃபையபிள் ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் மிலாப் போல ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம இதை கலெக்ட் பண்ணோம். ஸோ அந்த காசெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. அது அந்த கோயிலுக்கு போனோன்னு போராடணும். திமுக ஆட்சி அறநற்ற
திருட்டு திமுக ஆட்சியில் விடலை. அது காரணங்கள்லாம் ஒவ்வொன்றா நம்ம அப்படி சொல்கிறோம். ஆனால் இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஹெச்ஆர்என்சி வந்து இதை யூஸ் பண்ணுங்கள், இந்த கோயிலுக்கு வேண்டி யூஸ் பண்ணுங்கள், ரெனோவேஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அந்த கோயிலுக்கு வேறு ஏதாவது பர்பஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேஸில் எஃப்ஐஆர் ஹேஸ் பீன் குவாஷ்ட் அண்ட் என்னோட அக்கௌண்ட்டை 4 வருஷமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. யார்? இந்த திருட்டு திமுக பசங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டும் வந்து டீஃப்ரீஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். இப்போ என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, கிட்டத்தட்ட 4 வருஷம். ஸோ இட்ஸ் பீன் அ ஸ்ட்ரகிள். அந்த 4 வருஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்பவே ஒரு சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். திடீர்னு ஒரு நாள் நமக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா, இங்கே இந்த சிறுவாச்சூரில் 2 கோவில்கள் இடிக்கப்படுது. ஒன்று வந்து ஒரு பிரைவேட் டெம்பிள், சின்ன கோயில். இன்னொன்று வந்து ஹெச்ஆர்என்சி இருக்கக்கூடிய சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கீழே இருக்கக்கூடிய பெரிய கோயில். பெரிய மண் சிலைகள், பெரிய சுடுமண் சிலைகள், அது எல்லாத்தையும் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இதையும் அடிச்சிருக்கானுங்க, இதையும் அடிச்சிருக்கானுங்க. யாரா அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது மணலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அடிச்சிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட 12 அடி ஐடல்ஸ். அதுக்குள்ளே எப்படி இடித்தாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இடித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இதை சரி செய்யணுமே அப்படின்னு நம்ம ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மிலாப் மூலமாக ஆரம்பித்தோம். ஸோ மிலாப் மூலமாக கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபாய். ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம மாண்புமிகு நீதிமன்றத்தை சப்மிட் பண்ணோம். ஒரு 3 நாளில் 33 லட்சம் ரூபாய் வந்து கலெக்ட் ஆச்சு. இது எதை காட்டுது அப்படின்னா, மக்களோட பவரை காட்டுது. இதை மாதிரி சும்மா இடிச்சுட்டே போகிறாங்க, அதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணோம் அப்படின்னா மக்கள் ஒன்று திரண்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை யாராவது முன்னெடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, முன்னெடுக்கிறவன உண்டு இல்லைன்னு பண்ணி விட்டுருவாங்க. அது யாரெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறா, எந்த ஃபோர்ஸஸ் இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸா, வெளியே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸா, இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி விளையாடுறாங்களா அப்படிங்கிறதால நீங்களே புரிஞ்சுக்கணும். பட் இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு கொஞ்சம் கோடிட்டு காட்டுறேன். ஏன்னா நாளைக்கு நல்லது பண்ணணும்னு நீங்கள் போய் நின்னீங்க வைங்க, நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் என்டையர் ஃபேமிலியும் அதனால் பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ப்ரைவேட் டெம்பிள், இந்த ஹெச்ஆர்என்சி டெம்பிள், ப்ரைவேட் டெம்பிளில் இருக்கவங்கலாம் என்னென்னா, அந்த ஊர் மக்கள்லாம் அந்த கோயிலை கட்டாமல் நம்ம இந்த கோயிலை கட்ட முடியாது அப்படின்னாங்க. ஸோ நம்ம ஹெச்ஆர்என்சி அப்ரோச் பண்ணி நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள், நீங்கள் என்னென்னு டிசைட் பண்ணி சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாம் இந்த ஃபண்டை அவங்களுக்கு கொடுக்குறோம். பாக்கி இருக்கக்கூடிய அந்த ஃபண்டு, ஏன்னா இது ஒரு சின்ன கோயில், ப்ரைவேட் டெம்பிள், அதுக்கும் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் கிட்டத்தட்ட 7-8 மாதம் எந்த பதிலும் இல்லை. பண்ணுறோம் இந்த கமிட்டி காமிச்சிருக்கோம், அந்த கமிட்டி காமிச்சிருக்கோம் அப்படின்னு அலக்களிக்கிறது தான் பாக்கி. அது மட்டும் கிடையாது. இதில் நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு கூட்டம், இத்தனை நாள் ஆச்சு இவன் வந்து இந்த பையன் வந்து இதை ஆட்டையை போட்டான், கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருக்கவன் எதுவுமே இதை பண்ண மாட்டான். இது ஏன் ஒரு தேர்ட் பார்ட்டி மிலாப்பில் நம்ம போட்டோம்னா, யார் வேணால் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஸோ நானும் ஏன் வந்துட்டு இதை ஓவராக வந்து புஷ் பண்ணல அப்படின்னா, மக்கள் ஒத்துக்கணும். நான் போய் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இருதரப்பு மக்களும் ஒத்துக்கணும், கிராம மக்களும் ஒத்துக்கணும், அந்த ப்ரைவேட் டெம்பிளும் ஒத்துக்கணும், இங்கே இருக்கக்கூடிய சிறுவாச்சூரில் ஹெச்ஆர்என்சியும் ஒத்துக்கணும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்காக கிட்டத்தட்ட 4-5 தடவை நான் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து பெரம்பலூர் போய் உட்காந்து அங்கே பெரியவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு, அந்த கமிட்டிஸ் கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு, அதை வந்துட்டு என்னெல்லாம் அவங்களுக்கு பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் என் சைட்லேருந்து நம்ம வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் இருந்தாலும் இந்த ஹெச்ஆர்என்சி ஒரு இன்ச்சு மூவ் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சேகர் பாபு இன்னைக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு காரில் உட்காந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அன்றைக்கி ஆல் பவர்ஃபுல்லாக இருந்தார். இத்தனைக்கும் நான் அவரையும் போய், அதாவது அவரோட செக்ரட்டரி இருக்கார் பார்த்தீங்களா, அவரையும் போய் மீட் பண்ணி இந்த மாதிரி காசு இருக்குது எடுத்துக்கோங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ இதை வச்சு எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே உன்னை கிளப்பி விடுறாங்க. அதாவது இந்த பையன் இந்த ஃபண்ட் எல்லாத்தையும் மிஸ்அப்ராப்ரேட் பண்ணிட்டான், இந்த காசு எடுத்துட்டான் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த எக்கோசிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு. யாராவது ஒன்று இப்படி கிளப்பி விடுவாங்க. அப்போ உடனே ஒரு 5-6 பேர் அட் அ டைம் வந்து ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து அவங்கவுங்க சேனல்லேருந்து அட்டாக் பண்ணுவாங்க. இந்த லெஃப்ட் எக்கோசிஸ்டமோட பவர் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் நம்ம மேலே பயங்கரமான அவதூறு. நான் யோசித்தேன், ஏயா நிறைய விஷயங்கள் உன்னால் எடுத்து விசில் ப்ளோவராக இருக்க முடியுது, இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு டீட்டெயில் கொடுக்கும்போது அது உண்மைத்தன்மையை வெரிஃபை பண்ண வேண்டாமா? அள்ளி விடுறாரு. நான் வந்து மினி கூப்பர் காரை வாங்கிட்டேன், அது ஆவடியில் என் மாமனார் வீட்டில் கொண்டு போய் வச்சிட்டேன். இந்த மினி கூப்பர் காரில் நான் ஏறினதே இல்லைங்க இது வரைக்கும். ஆனால் ஆவடியில் மாமனார்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா ஆவடியில் ஏதுறா உனக்கு மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு என் துணைவியார் வந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவடியில் என்னோட வீடு தான் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே அப்படி கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பில்ட் பண்ணி விட்டு அவர் ஒன்று கிளப்பி விட்டார். அதே போல் இந்த பியூஷ் மானுஷ் அப்படிங்கிற ஒரு அயோக்கிய பையன், அவனை மாதிரி ஒரு அயோக்கிய பையனை நான் பார்த்ததே இல்லை. அந்த ராஸ்கல் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வீடியோ, அவன் அப்புறம் கரிகாலன்னு ஒருத்தர், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம இவனை எல்லா ஆங்கிள்லேருந்தும் அட்டாக் பண்ணோம், கவர்மெண்ட்டை ப்ரெஷரைஸ் பண்ணுறோம்
அப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என் தரப்புலேருந்து என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த போடுறேன். பட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கக்கூடிய மீடியா அன்னைக்கு ஃபுல் கண்ட்ரோலில் இருந்துச்சு, திமுக கண்ட்ரோலில். ஸோ நம்ம தரப்பை போடவே மாட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ News18 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு நியூஸை போட்டான். நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இது தவறுங்க, இந்த பக்கத்தை பாருங்க அப்படின்னு. அப்போ அவன் ஒரு ரிப்போர்ட்டர் அனுப்பிச்சிட்டான். அந்த ரிப்போர்ட்டர் வந்து என் தரப்பு எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டா அப்படி. ஆனால் அந்த தரப்பை போடலை. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த தரப்பு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சேனல் எடுத்து போட்டேன். உடனே என்ன பண்ணா, இந்த ரிப்போர்ட்டர் கடுப்பாகி என்னை அரெஸ்ட் பண்ணுற அந்த நாளைக்கு அந்த ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் வரேன், முதல்ல கேமராவை தூக்கிட்டு வந்து ஓடி வந்து நின்று இப்படி சிரிக்கிறான். நான் யோசித்தேன், என்ன மனநிலையில் இருப்பாங்க இவங்கெல்லாம், மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ மீடியாவோட கார்ட்டல், திமுகவோட பவர், திமுகவோட ஐடி விங், தோழமை கட்சிகளோட பவர், லெஃப்டிஸ்ட்ஸு, புரியுதுங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்கள் பல பேர், அவனுக்கு வேணும் அப்படின்னு. ஸோ இந்த பவரெல்லாம் சேர்ந்து நம்மளை போட்டு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்க பிஃபோர் மை அரெஸ்ட், கிட்டத்தட்ட 1.5 மாதம் அவங்க ஆரம்பித்து இந்த தேவர் மூவிங் டுவர்ட்ஸ் தி அரெஸ்ட். அப்போ இந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ணிவிட்டு, பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு பெரிய ஒரு நரேட்டிவை செட் பண்ணிவிட்டு, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பியூஷ் மானுஷ் இருக்கான் பார்த்தீங்களா, திருட்டு பையன், அவன் வந்து போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயங்கரமான ப்ரெஷர். யார் அங்கே இருக்கக்கூடிய அப்போ இருக்கக்கூடிய கமிஷனர்கிட்ட, நான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் நீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தட் ஆல் ஆஃப் திஸ் இஸ் போகஸ். ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒவ்வொரு போய் கிளப்பி விடுவோம். அப்போ நம்ம எல்லாத்தையும் போய் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும்ல. அன்றைக்கி நான் கட்சியில் இல்லை, எதுவும் இல்லை, ஒரு தனிநபர், என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருந்துச்சு, மக்களோட ஆதரவு இருந்துச்சு, மக்களோட அன்பு இருந்துச்சு, அவ்வளோதான். இவங்க மாதிரி இந்த கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, இவங்கள மாதிரி ஒரு நெக்ஸஸோ ஒரு கார்ட்டலோ நம்மக்கிட்ட இல்லை. அப்போது இவங்க போய் இந்த பியூஷ் மானுஷ் கொடுக்கும், பியூஷ் மானுஷ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை ஏன் எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி வேணும்ல. அதனால் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த பையலை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த உடனே எனக்கு வந்து சமன்ஸ் அனுப்புகிறாங்க இந்த ஆவடி சிசிபியிலேருந்து. அன்றைக்கி நான் ஆவடியில் தங்கியிருந்தேன் அம்மா அப்பாவோட, ஏன்னா பிறந்து வளர்ந்த இடம் அப்படி. ஐ யூஸ் டு ஸ்டே தேர். அங்கே சிசிபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கலாகவே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கிரைம் அபோவ் 50 lakhs தான் எடுப்பாங்க. இங்கே 5 பைசா கூட இல்லை, அது அவங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால போலீஸ் கைப்பாவையாக மாறினால எவ்வளோ கேவலமாக இருக்குது நிலைமை அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுப்பீங்க. ஸோ அவங்க எனக்கு சமன்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ நான் அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட பேசுகிறேன். ஐ கால்ட் ஹிம் அப் அண்ட் செட், சார் நான் வரேன், நான் வந்து என் லாயரோட வரேன், ஐ கிவ் யூ ஃபுல் டீட்டெயில்ஸ்னு. என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட் விடாமல் அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருந்தார், அவருக்கு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், இதுதான் விஷயம் சார், இதுதான் இருக்குது அப்படின்னு. அவர் ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டு, ஓகே சார் இது தெரியும் சார், ஓகே சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அனுப்பிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் கழிச்சு, ஐ திங்க் இட்ஸ் லைக் ஒரு May 31 அந்த நாள் நம்ம மறக்கவே முடியாது. அதற்கும் காரணம் சொல்கிறேன். May 31 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் 6:30 மணிக்கு, ஏன்னா நான் ஒரு ஃபியூஜிட்டிவ் பார்த்தீங்களா, நான் ஒரு பெரிய டெரரிஸ்ட். காலைல 6:30 மணிக்கு எங்கள் வீட்டில் எப்படின்னா ஒரு ஃப்ளோரில் அம்மா அப்பா இருப்பாங்க, அதுக்கு மேலே நானும் என் மனைவியும் இருப்போம். அப்போ காலைல 6:30 மணிக்கு என் அப்பா வந்து என்னை எழுப்புறாரு. ஆனால் வந்து ஒரு போலீஸ் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட ஏதோ கையெழுத்து வாங்கணுமா அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஓகே இந்த திருட்டு பசங்க இந்த மாதிரி ஏதோ பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருட்டு பசங்கன்னு சொல்கிறது நான் போலீஸை சொல்லலை, திமுக அண்ட் திமுகவின் கைப்பாவையாக செயல்படக்கூடிய சில போலீஸ் அதிகாரி, மனசாட்சி இல்லாமல் செயல்படுறாங்க பார்த்தீங்களா. அவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, அவங்க வீட்லேயும் இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க வீட்லேயும் வந்துட்டு துடிப்பான இளைஞர்கள் இருக்காங்க, எல்லாம் மறந்துட்டு ஐயா ராசா அப்படின்னு செயல்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் ஒரு ஃப்ராக்ஷன் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க. அப்போ நான் கீழே இறங்கி வரேன். அப்போ ஐ வாஸ் ஷர்ட்லெஸ். இப்போ ஷர்ட்டெல்லாம் எதுவும் போடல, வெறும் ஒரு ஐ திங்க் ஒரு லுங்கி கைலி மாதிரி ஏதோ கட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அது கட்டிட்டு நான் அப்படியே கீழே வரேன். இப்போ வந்து நான் சொல்கிறேன், என்ன அதுக்குள்ளே ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்க. இப்போ இந்த ஒருத்தர் தான் வராரு, திடீர்னு ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்க. அப்போ வந்தோன்னே எனக்கு தெரியும் இவங்க ஏதோ தே ஆர் பிளானிங் சம்திங் அகேன்ஸ்ட் மீ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ நான் வந்து ஒரு டிஷர்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு நான் வந்து சொல்கிறேன், சொல்லுங்கள் சார் என்ன அப்படின்னு. என்னப்பா நீ பெரிய ஆளாமே, என்ன வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து பேசுகிறியா, என்ன பேசுகிற அப்படின்னு சொன்னார். சொன்னேன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், உங்களுக்கு எதுக்கு வந்தீங்க அதை சொல்லுங்கள், வாங்க போகலாம். சொன்னேன் என்ன வாங்க போகலாம் அப்படின்னு, கூப்பிட்டோன்னு வர்றதுக்கு நான் என்ன எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை உங்கள் மேலே கேஸ் இருக்குது, வாங்க போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னா. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, தே ஹவ் பிளான்ட் அ ஸ்கெட்ச். ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு 2 பேர் நான் என்னமோ குதிச்சு ஓடுற மாதிரி, நான் என்ன திமுக காரனா, பட் ஓகே அப்போ வாங்க போகலாம் அப்படின்னு. அப்போ அங்கே சில விஷயங்கள் நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது இளைஞர்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் சமூகத்துக்கு வேண்டி போராடணும், தேசத்துக்கு வேண்டி போராடணும்னு
ஆட்கள் புரிஞ்சுக்கோங்க. தே வில் மிஸ்ட்ரீட் யூ, தே வில் இல் ட்ரீட் யூ, தே வில் ப்ரொவோக் யூ. புரியுதுங்களா? அப்போ வீட்டுக்கு வந்து ஒரு நபர் இப்படி பேசுகிற, இன்னொருத்தர் வந்து வா வா போகலாம், இப்படி வரையா, என்கிட்ட யாருமே அப்படி பேசினதில்லை. நான் சொன்னேன் இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க உங்களுக்கு என்ன போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆடையை மாட்டிட்டு, இல்லை வாங்க அப்படியே வாங்க, எல்லாம் வர முடியாது, நான் ஆடையை மாற்றிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஐ டுக் திஸ் அண்ட் ஐ கேம். அப்படியே நம்ம வந்து வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது எல்லாம் கேட்குறாங்க, எந்த கேள்விக்கும் உனக்கு பதில் சொல்ல எனக்கு தேவையே கிடையாது, ஏன்னா நீ என்ன இன்டென்ஷனில் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த போலீஸ் எல்லாம் கொண்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் உட்கார வைக்கிறாங்க. இது நடக்கும்போது காலைல 6:30 மணிக்கு. யார் எங்கே என்ன கொண்டு போகிறாங்க இப்படி எதுவுமே தெரியல. புரியுதுங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தேதி அன்றைக்கி March 31 ஏன் அவனுங்க பிளான் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா, இட்ஸ் அ மண்டே மார்னிங். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என் தாயார் வந்து ஒரு பிரின்சிபல். அவங்க வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஒரு ஆசிரியராக பணிபுரிஞ்சு அன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்க. 31 ஷீ இஸ் ரிட்டையரிங். ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் கிடையாது. என் ஃபோன் நம்பர் எங்கே இருக்குது, நான் எங்கே இருக்கேன், என் லொக்கேஷன் எங்கே இருக்குது, நான் வெளியே போயிருக்கேனா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த கும்பலுக்கு நல்லா தெரியும் இட்ஸ் மை மதர்ஸ் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு. அப்போ என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, அன்னைக்கு வைக்கிறாங்க. ஸோ 30 வருஷமாக தன் வாழ்க்கையை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேண்டியும் கல்விக்கு வேண்டியும் அர்ப்பணித்த என் தாய் அன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்க. நான் அதுவும் ஃபியூஜிட்டிவ் கிடையாது, ஓடி போக போகிறது கிடையாது, இது அரெஸ்ட்டுக்கு ஒரு கேஸும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் நான் சொல்ல போகிறேன். பட் அன்னைக்கு இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ அன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, லேட்டர் இந்த டே அம்மா வந்து போய் அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, அவங்களால அங்கே நிற்க முடியல. பிகாஸ் ஒரே பையன் சம்மந்தமே இல்லாமல் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா எதுவாக இருந்தாலும் நான் ஃபேமிலிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்வேன், இந்த மாதிரி இந்த விஷயங்கள் பண்ணுறேன், இங்கே போகிறேன். அப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன இன்டென்ஷன் இருக்குன்னு. இனி எப்படி ஹவுண்ட் பண்ணப்படுறோம் பை இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்படி ஹவுண்ட் பண்ணப்படுறோம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவனுங்க பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேக்கிங் மீ டு த கமிஷனர்ஸ் ஆஃபீஸ். அப்போ அங்கே உட்கார வச்சுட்டு பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆகிடுறாங்க. திடீர்னு பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆகிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வெளியே நம்ம பாஜகவும் நம்ம ஆதரவாளர்களும் பாஜக தொண்டர்களும் தலைவர்கள் எல்லாருமே வெளியே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என் அப்பாவுக்கு தெரியல நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு. நான் இன்ட்ரப்ஷனுக்கு மன்னிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த 2 hours அவர் வந்து ஆவடி கமிஷனரேட் போனார் தெரியுங்களா? அப்போ வந்து காலையில் 6:30 நானும் அப்பாவும் பைக் எடுத்துகிட்டு, ஏன்னா இவர் இங்கே அப்பாட்ட சொல்லிட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, ஆவடி கமிஷனரேட் தான் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. நானும் அப்பாவும் பைக் எடுத்துகிட்டு ஓடுறோம், ஸ்பீடாக ஓடி போய் ஆவடி கமிஷனரேட்டில் போய் கேட்குறோம், சார் இந்த மாதிரி கார்த்திக் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்களாமே, வச்சிருக்காங்களாமே அப்படின்னு சொன்னேன். இங்கெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. சார் அப்போ வேறு எங்கே சார் வச்சிருக்காங்க அப்படின்னு உடனே, அந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அங்கே போய் கேளுங்க அப்படின்னாங்க. உடனே பைக் எடுத்துகிட்டு அங்கே ஓடுறோம். அங்கே போய் கேட்ட உடனே, சார் இங்கெல்லாம் வச்சிருக்க மாட்டோம் சார், உங்கள் வீடு எங்கே இருக்கோ அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கேளுங்க, எங்கே வருதோ அங்கே தான் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னாங்க. உடனே மறுபடி பைக் எடுத்து அது ஒரு 10-12 கிலோமீட்டர் அங்கே ஓடுறோம். அங்கே ஓடி பார்த்தா அங்கேயும் இல்லை. ஒரு 2 hours யோசிச்சு பாருங்கள். பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அவ்வளோ துடிக்கிறாரு. அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க. அண்ணனோட ஒய்ஃப் அத்தனை தடவை ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் அவ்வளோ பதத்தில் இருக்கும். கடைசியாக ஒரு ஃபோன் வருது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. எங்கேருந்து வருது? அதே ஆவடி கமிஷனரேட்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது அப்பாவுக்கு, இந்த மாதிரி ஆவடி கமிஷனரேட் தான் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. கடன்னு ஓடுறோம். ஓடி போய் பார்க்குறோம், மறுபடியும் இல்லை. எங்கே கூப்பிட்டு போயிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க செக்கப்புக்காக. இந்த மாதிரி பயமுறுத்தி தான் இனிமேல் திமுக பற்றியே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவ்வளோ பயமுறுத்துனாங்க. சாரி ஃபார் த இன்டரப்ஷன், இது நான் சொல்லியே ஆகணும். ஸோ இது வந்து ஜான்டி, அதாவது தேங்க்ஸ் செக்ஷனில் அவரை தனியாக தேங்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவர் நம்ம கூட ரொம்ப வருஷமாக இருக்கார். டெல்லியில் நம்ம சிவில் சர்வீஸ் படிக்க காலத்துலேருந்து அவர் நம்ம கூட இருக்கார். இன்றைக்கி பெரிய ஆங்கர் ஆகிட்டார். அதனால் வந்து திடீர்னு இந்த மாதிரி பார்ஜின் பண்ணக்கூடிய, இன்டரப்ட் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்குது. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, உங்களோட அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை குலைக்கணும்னு. இவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, நாமெல்லாம் வந்து பிறந்ததுலேருந்தே நேஷ்னலிஸ்ட்டு. எனக்கெல்லாம் வந்து இன்றைக்கி நான் செத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஐ டோன்ட் ஃபியர் டெத், ஐ டோன்ட் ஃபியர் எனிதிங். நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலையே இல்லை. ஸோ இந்த கேஸெல்லாம் முடிஞ்சுட்டு ஒரு டைமில் நிறைய இந்த திமுக ஆட்கள், அதுக்கப்புறம் எனக்கு நண்பர்கள் ஆனாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சார் உங்களை முடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, வேறு எதுவுமே கிடைக்கல, இந்த கேஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த கேஸ் போட்டலான்னு பார்த்தாங்க. அப்படி இல்லையா ஏதாவது ஒரு பொண்ணு கேஸ் ஏதாவது ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி அதை வச்சாவது உங்களை உள்ளே போடணும். ஐடியா என்னென்னா, உங்களோட கிரெடிபிலிட்டியை கொல்லணும். கொல்லக்கூடாது, உங்கள் கிரெடிபிலிட்டியை கொல்லணும். நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் பேசும்போது எவிடன்ஸோட பேசுகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு பாணி இருக்குது. ஸோ மக்கள் அதை ரெஃப்யூட் பண்ண முடியல, திமுக காரணங்களால் அதை ரெஃப்யூட் பண்ண முடியல. ஆகையினால என்ன பண்ணணும், நீங்கள் பேசினா உங்கள் மேலே ஒரு சேத்த வாரி அள்ளி எறியணும்.
அதுக்காக அவங்க பிளான் பண்ண விஷயம் தான் சார் இது அப்படிங்கிறத அவங்க தரப்புலேருந்தே சொன்னாங்க. ஸோ அது எனக்கு தெரியும், இது தெரியாமல் இல்லை. பிகாஸ் வேறு எப்படி என்னை அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லுங்கள்? எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு கோக்குமாக்கு பண்ணி எப்படியாவது கொண்டு போய் உள்ளே வச்சு, நான் என்ன கேட்குறேன், இதில் ஒரு சின்ன தப்பு இருந்தால் கூட திமுக 4 வருஷமாக என்னை சும்மா விட்டுருக்குமா? எனக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு போராடி இருக்காது. எஃப்ஐஆர் குவாஷை தாண்டி போக முடியல அவங்களால. எஃப்ஐஆர் குவாஷ் என்ன இருக்கும்னா, ஏன் அவங்க 4 வருஷம் எப்படி இழுத்தாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது 4 வருஷம் ஏன் ஆச்சுன்னு சொல்கிறேன். இதை வந்து ஓப்பன் அண்ட் ஷட் கேஜ். இது வந்து மாண்புமிகு நீதித்துறையில் நான் என்ன அரெஸ்ட் ஆகி நான் வெளியே வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது தவறான கேஸுன்னு குவாஷுக்கு போடுறேன். 2வது ஹியரிங்லேயே அப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் ஸ்டே கொடுத்துட்றாரு. ஸ்டே ஆன் எஃப்ஐஆர் அப்படின்னா, இந்த எஃப்ஐஆரை ஸ்டே பண்ணி வைங்க, நாங்கள் டீல் பண்ணி குவாஷை டீல் பண்ணி முடிஞ்சுட்டு இது நல்ல எஃப்ஐஆரா கெட்ட எஃப்ஐஆரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எஃப்ஐஆரில் என்ன வேணால் ப்ரொசீட் பண்ணலான்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என் கேஸில் பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஏஜி, ஏஏஜி, ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் ஃபார் ஹெச்ஆர்என்சி எல்லாம் வந்து கும்பலாக வந்து அங்கே நின்று கத்துறது. பெஞ்சை அப்படியே ப்ரெஷரைஸ் பண்ணுறது. பெஞ்சோ இல்லை சிங்கிள் ஜட்ஜாக இருந்தால் அவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ண வேண்டியது. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டே ஆன் எஃப்ஐஆர் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாரும் போய் ஜட்ஜு சேம்பர்லேருந்து, சார் ஸ்டே ஆன் எஃப்ஐஆர் கொடுத்துறாதீங்க, கவர்மெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ண முடியாது, ஸ்டே ஆன் நீங்கள் அட்லீஸ்ட் ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட் கொடுங்க, நாங்கள் எஃப்ஐஆர் அலைவாக வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் இல்லாத போது ஸ்டே ஆன் ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட் வாங்கிட்டாங்க. அப்படின்னா எந்த கோர்ட்லையும் இந்த கேஸை போய் நீங்கள் ஃபைல் பண்ண முடியாது இந்த குவாஷ் முடிகிற வரைக்கும். ஆனால் நீங்கள் எஃப்ஐஆர் ஆக்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்னு. அதை வச்சு எல்லா தடவையும் வாய்தா வாங்கி இல்லை சார் நாங்கள் திடீர்னு புதுசாக ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஏண்டா இத்தனை வருஷமாக நான் வந்து பப்ளிக்காக ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணி பப்ளிக் அக்கௌண்ட்டில் வச்சு நியாயமாக ஒரு விஷயம் பண்ண முடியும்னு முயற்சி எடுத்தா, இதுக்கு எவ்வளோ இடையூறு போட்டு என்ன தூக்கி உள்ள வச்சு குவாஷை டீல் பண்ண விடாமல் இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிபி, ஏஜி, ஏஏஜி, ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் ஃபார் ஹெச்ஆர்என்சி, இவங்கெல்லாம் வந்து தே ஆர் சப்போஸ் டு பி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கோர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமன்றத்தை நீதி டெலிவர் பண்ணுறதுக்கு, ஜஸ்டிஸ் டெலிவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ். ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஜட்ஜு ஒரு ரோஸ்டரில் ஒரு பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோவில் 4 மாதம் இருக்கான்னு வைங்க, இந்த கேஸு வரக்கூடாது, அதுக்கு ரெஜிஸ்ட்ரியில் ப்ரெஷர், அதை தாண்டி வந்துருச்சு அப்படின்னா வாய்தா வாங்கி இந்த ஜட்ஜு முடிகிற வரைக்கும் இழுத்துட்டு போயிடு. புது ஜட்ஜ் வராரா, புது ஜட்ஜு வரும்போது மறுபடியும் எல்லாத்தையும் கோட்டையை அழிச்சு மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வைக்கிறேன். எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், ஐ ஹேட் நோ ஃபியர்ஸ், ஐ ஹேட் நத்திங் இன் மைண்ட். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நம்ம எதுவும் பண்ணலன்னு. இன்றைக்கெல்லாம் நாளைக்கு, அதாவது புரட்சித் தலைவரோட பாட்டு தான் நமக்கு என்றைக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். அது என்னதான் நடக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி. தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, அந்த பாட்டில் வர வரிகள் தான் நமக்கு என்றைக்குமே இதாக இருக்குது. இது நான் வந்து ஒரு பிரவாடோவோடவோ ஒரு ஹீரோயிசத்துக்கு வேண்டியெல்லாம் சொல்லலை. தீஸ் ஆர் த லைன்ஸ் தட் ஆர் இன் மை ஹார்ட். கான்ஷியன்ஸ் கிளியராக இருக்கும்போது இந்த சைடில் என்ன பிளடி நாய்ஸ் வந்தாலுமே பிரச்சனை இல்லை. இப்போ மற்ற பேரெல்லாம் அரெஸ்ட் பண்ணும் போதுங்க, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இவன் இது சொல்லிட்டான் அது சொல்லிட்டான் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிரச்சனையை தூண்டுற விஷயம். அது நான் என்றைக்குமே லீகலி கரெக்டாக இருக்கனால அவங்களால என்ன அப்படியும் அரெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கும் மேலே என்ன பண்ணாங்கன்னா, என்னோட கேரக்டரை அசாசினேட் பண்ணி நான் எது சொன்னாலும் அதுக்கு கீழே வந்து என்ன சொல்லுவானுங்க, ஒரு 10 எந்த ஐடி கொத்தடிமைகள், அப்புறமா இந்த ஃபேக் ஐடிஸ் ஆர் அனானிமஸ் ஐடிஸ் வந்து உண்டியல் திருடன் அப்படின்னு ஓடிடுவானுங்க. பிகாஸ் அவனுங்களே ஒரு கேஸை போட்டு, அவனுங்களே ஒரு பொய் வழக்கை போட்டு, நாம இவங்க செய்யக்கூடிய அநியாயத்தை பேசினா அதை திசை திருப்புறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐ நியூ தட் திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ திமுக போன்ற ஒரு திருட்டு கும்பல் 60 வருஷமா திருட்டுத்தனத்தில் மேலே, கொள்ளையில் மேலே, மக்களை துன்புறுத்துறதுல மேலே, மக்களை போட்டு அழுத்துறதுல, திமுக ஆட்சி இருக்கும்போது நீ சந்தோஷமாகவே இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஜாலியாக போகிறாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அந்த திமுகங்கிற அந்த ஒரு விஷயம் தலைக்கு மேலே இல்லை. ஸோ இவனுங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பண்ணாலும் வி ஃபாட் இட். இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க யங்ஸ்டர்ஸ், நீங்கள் போய் நாளைக்கு ஒரு பப்ளிக் ஃபீல்டில் ஏதோ இறங்கி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆவேசத்தில் பண்ணுறீங்க, தைரியமாக பேசுகிறீங்க, என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க, சட்டம் தெரிஞ்சுக்கோங்க, எந்த கட்சியும் நம்பாதீங்க. எனக்கு கட்சி உதவிச்சா கட்சி உதவியில அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். பட் எந்த கட்சியும் டிபெண்ட் பண்ணாதீங்க. யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அப்புறமா எது பண்ணாலும் அந்த கான்சிக்வன்சஸை நீங்கள் மட்டும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, உங்கள் ஃபேமிலியும் ஃபேஸ் பண்ணணும். அது நம்ம பண்ணுறது கரெக்டா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சில நாட்கள்லாம் வந்து என் வைஃப் அப்படியே பயந்து எழுந்து இருக்கியா அப்படின்னு பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன எதுக்கு பயந்துக்கிற அப்படின்னு
தோணாலும் அவங்களோட ஒரு மைண்ட் செட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா அதுலேயும் ஒரு நியாயம் தெரியுது. ஏன்னா நீ போராளியா இருக்கலாம், அதுக்காண்டி உன்னை சுற்றி இருக்கவங்கலாம் போராளியா இருக்கணும்னு தேவையே கிடையாது. ஸோ நீ என்னமோ கிழிக்கிற அப்படிங்கிறதுக்கு வேண்டி உன் ஃபேமிலி அந்த ப்ரைஸை பே பண்ணவும் கிடையாது. ஸோ தே வில் டச் யுவர் ஃபேமிலி. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதற்கு தயாராக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் கொஞ்சம் மெச்சூராக பண்ணுங்கள். கெட் யுவர் டீம் ரெடி. ஸோ இது வந்தாலும் நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். எனக்கு சட்டம் தெரியும். ஐ ஃபினிஷ்ட் லா. எனக்கு நிறைய சட்ட லீகல் லியூமரிஸ் தெரியும். நான் அரசியலும் இருக்கேன், மீடியா ஃபீல்ட்லேயும் இருக்கேன். நமக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியனுக்கு மேலே இருக்குது. ஸோ எல்லா வர்த்திகள்லையும் நமக்கு வந்து ஓரளவுக்கு இருக்குது. நமக்கு 4 வருஷம் ஆகுது பாருங்கள். அப்போ சாதாரண குடிமகன் உள்ளே போனால் என்ன ஆகும்? ஒரு எஃப்ஐஆர் நீங்கள் உங்கள் மேலே போட்டால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? விசா ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும், வேலை ப்ராப்ளம் உங்களுக்கு வரும், 1008 பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் தாண்டி பல பேர் நீங்கள் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இன்னர் கோர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் யங்ஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், brothers and sisters, keep your core strong and have the conviction. Have the conviction so much that no matter what, nothing can shake you. அதுக்கப்புறமா பப்ளிக் லைஃப்பில் இறங்குங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் தனியாக ஒரு மனுஷனால் ஒன்றுமே கிழிக்க முடியாதுங்க. தனிமரம் தோப்பாகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு நிறைய பேர் இந்த பேட்டிலில் வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே நம்ம சொல்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை நம்ம டெஃபினட்டாக பண்ணுவோம். ஆனால் அதில் யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ரொம்ப பெரிய ஆட்களோட பேரை நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம். ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. அது மனசுலேயே இருக்கும், ஆனால் வாயில் வந்திருக்காது. ஸோ இட் வில் பி அ மியர் ஓவர் சைட். பட் இருந்தாலும் ஐ டெஃபினெட்லி ட்ரை நாட் டு மிஸ் எனிவன். ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்ட போராட்டம் அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் எ லாங் பேட்டிலுங்க. எல்லா தடவையும் அப்பியர் ஆகணும், எல்லா தடவையும் அவனுங்க ஏன்னா ஏதாவது ட்ரிக் பண்ணி எஸ்கேப் பார்ப்பானுங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் ஆர்டர் டக்குன்னு வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த ஸ்ட்ராங் ஃபைட் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட நன்றிகள் யாருக்கு நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லீகல் டீம். அது திரு ராகவாச்சாரியா அவர்கள், திரு ரகுமாமா என்று நான் அன்போடு அழைப்பேன். ராகவாச்சாரி அவர்கள், அதாவது ஹி இஸ் அ ஹைகோர்ட் அட்வொகேட், சீனியர் அட்வொகேட். அவரோட ப்ராக்டிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் எனக்கு வேண்டி பூந்தமல்லி கோர்ட்டுக்கு ஃபஸ்ட் அம்பத்தூர் கூட்டு போயிருக்காங்களா, பூந்தமல்லி கூட்டு போயிருக்காங்களா அப்படின்னு நான் வந்து அங்கே அந்த பூந்தமல்லி கோர்ட்டில் அன்றைக்கி நிற்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் சீனியர் அட்வொகேட் திரு ராகவாச்சாரி அவர்கள் அங்கே வராரு, திரு எம்ஆர்வி அவர்கள் அங்கே வராரு. ஸோ ராகவாச்சாரி அவர்கள் இது வரைக்கும், அதாவது அங்கே இருக்கக்கூடிய இடத்த சொல்கிறார், எங்க இந்த சைடு நான் உங்களை பார்த்ததே இல்லைங்க, எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ நமக்கு வேண்டி இந்த பையன் உண்மையாக பண்ணியிருக்கான். ஏன்னா இதற்கு முன்னாடி அவங்க லீகல் நோட்டீஸ்லாம் அனுப்பும்போது நான் ராகவாச்சாரி சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி பண்ணுறாங்க, தே ஆர் ஹவுண்டிங் மீ, தே ஆர் கம்மிங் ஆஃப்டர் மீ. அவர் என்ன சொன்னார்னா, டே நீ எதுவுமே தப்பு பண்ணலையே. அவர் எல்லா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உட்காந்து பார்க்குற, 2 நாள் உட்காந்து செக் பண்ணுறாரு, ஏதாவது பையன் சின்ன தப்பாக பண்ணியிருக்காங்க. தென் ஹி கம்ஸ் டு மீ அண்ட் சேஸ், நீ ஷூட் தம் அவுட் அ நோட்டீஸ்டா, இந்த மாதிரி எந்த தவறும் பண்ணாதவன்னா இஃப் தே ஆர் கம்மிங் ஆஃப்டர் யூ கிவ் தம் அ ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து லீகல் நோட்டீஸை டிராஃப்ட் பண்ணி அந்த ரிப்ளை எல்லாத்தையும் டிராஃப்ட் பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ அவருக்கு முதற்கண் நன்றிகள். கோர்ட்டில் நீங்கள் அவர் பார்க்கணும், இந்த கேஸில் வந்து இவனுக்கு எல்லாம் சேர்ந்து வருவாங்க. இந்த கும்பல் நான் சொன்னேன்ல, பிபி ஏபியை மாறிக்கிட்டே இருப்பாங்க. பிபி மாறினாலும் சரி, ஏஜி மாறினாலும் சரி, எல்லாரும் உறுதியாக இருப்பாங்க, இவனுக்கு இந்த ஹி ஷுட் நாட் பி லெஃப்ட் ஆஃப் த ஹுக் அப்படின்னு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் மாதிரி நின்று அவர் ஃபைட் பண்ணுவார். ஸோ அவருக்கு மிக்க நன்றிகள். அதே மாதிரி என்னோட மை பாய்ஸ், அதாவது இவங்க தான் வந்து கவுன்சில்ஸ் ஆன் ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதித் நாராயண், யங்ஸ்டர், ஹி இஸ் மோர் லைக் அ பிரதர் டு மீ. நிறைய கேசஸை ரொம்ப சிறப்பாக ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இஸ் அப்ரோச் டு இந்த litigation itself is very interesting. ஸோ அவர்கிட்ட நான் நிறைய கற்றுப்பேன். இன்ஃபேக்ட் வி டிஸ்கஸ் அண்ட் டிபேட் அ லாட் ஆஃப் திங்ஸ். நம்ம வேறு பல விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இன்ஃபேக்ட் ஹெச்ஆர்சி ஆக்ட் ரிலேட்டடாக பல கேசஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்படி ஃப்ரெண்டாகி, அப்படி நண்பனாய், அப்படி தம்பியாகி, அதுக்கப்புறமா இந்த கேஸ் வரும்போது நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், ஏதாவது வந்தானா நீ டேக் அப் த கேஸ் அப்படின்னு. ஸோ அதித், தேங்க்ஸ் டு யூ மேன். அதே மாதிரி அபினவ் பார்த்த சாரதி நண்பன். So he was very instrumental in pushing the matters and he took it up personally that immediately the bail has to be granted அப்படிங்கிறதையும் பார்த்துட்டாரு. இந்த குவாஷ் ப்ரொசீடிங்ஸ்லையும் ரொம்ப ஈடுபாடோட அவர் செயல்பட்டார். அதே மாதிரி ஹெச்ஆர்என்சி ரிலேட்டட் பல கேசஸில் அவர் வந்துட்டு அப்பியர் ஆகிட்டு நம்ம தர்மத்துக்கு வேண்டி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் ஜெகநாதன், அவர் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் கேஸ், பட் ஆனால் அவர் இந்த கேஸை ரொம்ப மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கும் நன்றி. இல்லை முக்கியமாக எம்ஆர் வெங்கடேஷ் அவர்கள், ஐ ஷுட் தேங்க் ஹிம். ஏன்னா இந்த பெயில் கிடைக்கிற நேரத்தில்
அந்த பெயில் ப்ரொசீடிங்ஸில் எம்ஆர்பி பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இன்றைக்கி அவர் டிஸ்கவரி அண்ட் பாரத்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ வாங்கி படிங்க. ஸோ அவர் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன ஆகுது அப்படின்னா, ஹி வாஸ் வெயிட்டிங் இன் த கோர்ட் டில் 7 PM. நீங்கள் பெயில் கொடுக்குற வரைக்கும் நான் இப்படியே உட்காந்துருப்பேன் அப்படின்னு ஜட்ஜு முன்னாடியே உட்காந்து பேஷன்ஸ், பர்சவரன்ஸ், டிஸ்பைட் பீங் அ டாப் லாயர், டாப் அட்வொகேட், அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வெயிட் பண்ணுறாரு, பெயில் கோர்ட்டில் வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணி ஹீ புஷ்ட் த லிமிட்ஸ் அண்ட் பெயிலை வந்து இன்றைக்கே வாங்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப துரிதமாக செயல்பட்டார். யார் அஃபெக்ட் ஆனாலும் உடனே வந்து செயல்படக்கூடிய ஒரு நபர். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் ஆல்சோ. அண்ட் மை ஆவடி லீகல் டீம், பிஜேபி லீகல் டீம், திரு சந்திரசேகர் அவர்கள், 2 சந்திரசேகர் அவர்களுமே 2 பேருக்கும் நன்றி. அப்புறம் சிவகுமார் அவர்கள், அப்புறம் வாசுதேவன் அவர்கள், அனில் அவர்கள், ராஜேஷ் அவர்கள், நம்ம தம்பி தினேஷ்குமார் அவர்கள், மாவட்ட தலைவர் அவர்கள், திரு அஸ்வின் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து வேர் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல். அப்போ நான் பாஜகவில் இல்லை, அந்த காலகட்டத்தில் நான் பாஜகவில் ஒரு உறுப்பினராக இல்லைனா கூட எவ்ரிபடி நியூ தட் ஐ எம் பிக் பிஜேபி சப்போர்ட்டர் பேக் தென். ஸோ அவங்க எல்லாருமே தே கேம் இன் லார்ஜ் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு டேலேருந்து என்னை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் டெய்லி தே வேர் தேர் அண்ட் ஆல் ஆஃப் தெம் வேர் தேர். ஸோ என்றைக்கு நம்ம போனாலும் இவங்க வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு தெம். இன்னொரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள். பி குரூஸ் அப்படிங்கிற ஒரு சேனல், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், குளோபல் விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக பேசக்கூடிய திரு ஸ்ரீ ஐயர்களோட கான்ட்ரிபியூஷன் நம்ம வந்து மறக்கவே கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று. அதாவது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அரெஸ்ட் பண்ண உடனே வேர் இஸ் கார்த்திக் கோபிநாத், ஹூ ஹஸ் கிட்னாப்ட் ஹிம். ஆக்சுவலி இது ஒரு கிட்னாப்பிங் மாதிரி தானே. இஃப் யூ உங்களுக்கு ஒழுங்காக இந்த கேஸில் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா ஃபார்மலாக நீங்கள் எல்லாத்தையும் பண்ணலாம், எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணல. ஸோ ஹூ ஹஸ் கிட்னாப்ட் ஹிம் அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பி கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட். இப்போ இந்த நம்ம ஜட்மெண்ட் வந்தது கூட எனக்கு முன்னாடி அவர் தான் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ சச் இஸ் த கமிட்மெண்ட் ஆஃப் த மேன் டு தர்மா அண்ட் டு த நேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ ஐயர்ஜி. அண்ட் வி வில் சிட் ஆன் அன் இன்டர்வியூ டுகெதர் அண்ட் டாக் அபவுட் ஆல் த டீடைல்ஸ். அப்புறமா ஸ்ரீ ஐயர் அவர்கள் அது மட்டும் பண்ணலை, அவர் சுப்பிரமணியன் சாமி அவர்கள்ட்ட சொல்கிறார். திரு சுப்பிரமணியன் சாமி அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டால்வாட் அவர் அப்படின்னு. ஆனால் அவர் இந்த ஒரு கேஸுக்கு வேண்டி மை பாய் ஹேஸ் பீன் பிக்ட் அப், இம்மீடியட்லி ரிலீஸ் ஹிம் அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணி உடனே என் ஃபேமிலிகிட்ட பேசிட்டு அவர் வந்து அவரோட ஆதரவு கொடுக்குறாரு. அவரோட ஸ்டேச்சர்லேருந்து ஒரு அரெஸ்ட்டு, எங்கேயோ ஆவடியில் மூலையில் ஒரு அரெஸ்ட்டுக்கு அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவர் பேசினார். ஸோ அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் அண்ட் ஐ ஓவ் யூ ஒன் சார் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்படியே அந்த நேரத்தில் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள், அவர் என்றைக்குமே எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பராக இருந்திருக்காரு, ஒரு அண்ணனாக இருந்திருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே என் தாய் தந்தையர்கிட்ட பேசுகிறார், கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ அப் பண்ணுறாரு. ஸோ இந்த கேஸோட நெட்டிகிரிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என் அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அங்கிள் டோன்ட் வரி அபவுட் இட், இது வந்து ஃபாய்ஸ்டட் கேஸ்னு எல்லாருக்கும் தெரியும், வில் கெட் அவுட் ஆஃப் இட், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு பாஜகவோட அன்றைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் தாய் தந்தையர்கிட்ட பேசுகிறாரு. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் தட் அண்ணாமலை அண்ணா. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லி பல பேர் அன்றைக்கி வந்தாங்க. அமர் பிரசாத் ரெட்டி வந்தார், அப்படி அன்னைக்கு மாவட்ட தலைவர் திரு அஸ்வின் அவர்கள் வந்தார். நிறைய பிரிவுலேருந்து நிறைய தலைவர்கள், அதாவது ஜெயிலேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அங்கே நின்றுருந்தாங்க. ஓகே, அதில் நிறைய பேர் ஏழனாம போய் கேட்டாங்க, என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகின்னு. ஆமாண்டா, தியாகி தான், எந்த தவறும் பண்ணாமல் உள்ளே போகிறான் பார்த்தியா, எல்லாருமே தியாகி தான். அது இன்றைக்கி நீ பேசுவ, ஏளனம் பண்ணுவ, ஆனால் அதுக்குண்டான பலனை நீ அப்புறமா அனுபவிப்ப. சாபம்லாம் விடலை, அதுதான் கர்மா, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி திமுகவோட நிலைமையை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நான் மட்டும் இல்லை, என்னை போல பல பேரோட குடும்பத்தை, அவனோட அந்த கிரெடிபிலிட்டியை நீ வந்து உன் இஷ்டத்துக்கு நீ ஆட்டத்தை காட்டிட்டு நீ பாட்டில் சந்தோஷமாக இருந்துருவியா? என்னதான் துர்கா அம்மா கோயிலுக்கு போனாலும் அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? கோயிலுக்கு எதுக்கு நீங்கள் போகிறீங்க? சாமி கும்பிட தானே. சாமி இந்த மாதிரி பண்ணால், சாமிக்கு ஒருத்தன் ஏதோ நல்லது பண்ணணும், ஒரு கோயிலுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஏதோ முயற்சி எடுக்கணும்னு பண்ணுறவனை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டா உங்களுக்கு எப்படிங்க நிம்மதி கிடைக்கும்? அப்புறம் நீங்கள் என்ன சத்ரு சமார பூஜை இல்லை, என்ன பூஜை பண்ணாலும் ஒன்றும் வழங்காது. அதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிஜேபி கேடர்ஸ், அப்புறமா பிஜேபி தலைவர்கள், முக்கியமாக திரு ஹெச் ராஜா அவர்கள், திரு உமானந்தன் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து நோ உண்மை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களோட ஆதரவு, ஏன்னா அவங்களெலாம் பெரியவங்க, வாழ்க்கையை பார்த்தவங்க, ஹெச்ஆர்என்சி டெம்பிள் விஷயங்கள் இதெல்லாத்தையும் நிறைய பார்த்தவங்க. இப்போ ஒரு யங்ஸ்டருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு வரும்போது ஃபுல் சப்போர்ட்டை திரு ஹெச் ராஜா அவர்கள், மேடம் உமானந்தன் அவர்கள், இவங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ
திரு டால்ஃபின் ஸ்ரீதரன் அவர்கள் அவர் வந்து போய் உட்காந்து என் தந்தையோட உட்காந்து பேசிட்டு திஸ் நத்திங் டு வரி அபவுட் இட், நம்ம இந்த பார்ட்டி இஸ் ஆன் இட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ரீதியாக என்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவர் கூட ஒரு நல்ல ஒரு நட்பு நமக்கு ஏற்பட்டது. திரு டால்ஃபின் ஸ்ரீதரன் அண்ணனுக்கு நன்றிகள். திரு வினோத் பி செல்வம் அவர்கள் என்றைக்குமே ஒரு ஸ்பெஷல் பர்சன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா யூத்தில் ஒரு நல்ல லீடர்ஷிப் மெட்டீரியல் தமிழ்நாடு பிஜேபியில் சிறந்து விளங்கியிருக்காரு ரொம்ப காலமாக. சும்மா ஒரு பிளிப் மட்டும் கிடையாது, ஒரு 20 ஆண்டு காலமாக அவர் கட்சிக்கு பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, சிறந்த செயல்பாட்டாளர். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் ஹீஸ் சச் அ கிரேட் சப்போர்ட் அண்ட் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். ஸோ தேங்க்யூ வினோஜனா. அதே போல் திரு கௌதமன் அவர்கள் யார் அப்படின்னு எல்லா தேசியவாதிகளுக்கும் ஒரு தார்மிக் ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் ஹீ ஷுட் பி நோன் டு அ லார்ஜர் ஆடியன்ஸுங்கிறது என்னோட ஒரு ஆசை. அவ்வளோ நாளாக ஸ்ரீ டிவி அப்படிங்கிற ஒரு சேனலில் ரொம்ப திறமையோட அவரோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கண்டென்ட் மட்டும் இல்லை, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தார். அவர் என்றைக்குமே நமக்கு ஒரு ஆதரவாக இருந்திருக்காரு. ஸோ ஸ்ரீ டிவி கௌதமன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது ஆலயம் காப்போம் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும், திரு ரமணன் அவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னோட அண்ணன் திரு சேவக் சத்யா அப்படின்ற பேரே சேவக் அப்படின்னு அவர் வச்சுக்கிட்டாரு. காலங்காலமாக வெறும் பப்ளிக் ஒர்க் மட்டும் வச்சுக்கிட்டு அதை மட்டுமே தன் லைஃபாக டெடிகேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் சேவக் சத்யா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவரோட என்டையர் கேங், ராஜேஷ் கண்ணா, NKR ஐயர், அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் என்னோட நன்றிகள். அவங்க பேர்லாம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசை, பட் அது தனியாக வில் ஹாவ் அ ஸ்பெஷல் செஷன் ஃபார் தட். ஸோ அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். பாஜகவில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா, மண்டலில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், மண்டலில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் நமக்கு ஃப்ரெண்டு தான். எல்லா கட்சிகளும் எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்டு தான். அன்றைக்கி நான் கட்சியில் கூட இல்லை. பட் திரு பாஸ்கர் அவரோட ஃபோட்டோ நான் டெஃபினட்டாக போடுங்க. இவர் வந்து நமக்கு ஒரு அண்ணன் மாதிரி, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, யாருக்கு ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, போய் நிற்பார், பண்ணுவார், போய்கிட்டே இருப்பார். அவர் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணார். பாஸ்கர் அவர்கள், திரு ஹரி அவர்கள், திரு தினேஷ் அவர்கள், இது போன்ற பல நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய மண்டலில் இருக்கக்கூடிய அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய காரியகர்த்தாஸ், அவங்க தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து. ஸோ அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே பெருசாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் அப்புறமா லீகல் சைட்லேருந்து வந்தாலுமே இணையதளத்தில், ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த தரப்பில் பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருந்தது. அப்போ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம தரப்புல இருந்து திரு மாரிதாஸ் அவர்கள் ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுறாரு. இதை பற்றி அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. மக்களுக்கு அதை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கிது. மாரிதாசன் எனக்கு ஒரு நன்றி. அதே போல் வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாட்ட வந்துட்டு அவர் வந்து அவரோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு போகிறார். அவர் கைதாகும் போது நம்ம பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே அந்த மனசு வேணும்ல. சரி, யங்ஸ்டர் ஹஸ் பீன் ஹவுண்டட், அதுக்கு வேண்டி நம்ம போய் அவங்க கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹி வாஸ் சாலிட் சப்போர்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா திரு வரதராஜன் அவர் வந்து எங்கள் கட்சியோட ஆதரவாளர்லாம் சொல்ல முடியாது, ஒரு சிறந்த தேசியவாதி. அவர் இந்த கேஸ் வரும்போது அவ்வளவு உன்னிப்பாக அதை கவனித்து என்ன உண்மையோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. அவர் என்றைக்குமே அவருக்கு நமக்கு பெரிய ஒரு மரியாதை உண்டு அவர் மேலே. அதே மாதிரி அவர் இப்போ ரீசெண்டாக அரெஸ்ட் ஆன போது அவரோட சன் இன் லா கூட நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த கேஸில் நம்மளால் இன்வால்வ் பண்ணி என்ன பண்ண முடியுமோ நம்ம கெப்பாசிட்டியில் அதை ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. ஸோ திரு வரதராஜன் சாருக்கும் அவர் நான் சம்டைம்ஸ் அங்கிள்னு கூப்பிடுவேன், சம்டைம்ஸ் சார்னு கூப்பிடுவேன். ஸோ அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி ரங்கராஜ் பாண்டே அவர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி ஜேர்னலிசத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அது திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான். அவர் அந்த நேரத்தில் கிளியராக சொல்கிறார், இவர் எந்த தப்பும் பண்ணலை, இதை எனக்கு தெரியும் அப்படிங்கிறது ஓப்பனாக அவர் கமிட் பண்ணுறார். ஸோ இன்னொருத்தன் கிரெடிபிலிட்டியை பாதிக்க திமுக பண்ணுது அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணுறவங்களோட கிரெடிபிலிட்டியும் கெடுக்க ட்ரை பண்ணும்ல. அப்போ அதை சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா இதுதான் உண்மை அப்படின்னு திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நிற்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அதே போன்ற கிஷோர் கே சுவாமி அவருமே அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. கிஷோரை விட கிஷோரோட தாய் தந்தையர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வெளியே வந்த உடனே கிஷோரோட அப்பா அங்கிளும் சரி ஆண்டியும் சரி 108 தேங்காய் உடைச்சி நைட்டு நேரத்தில், அவங்க இங்கே இருக்காங்க, இங்கேருந்து நைட்டு நேரத்தில் அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து என் அம்மா அப்பாவை பார்த்து என்ன பார்க்குறாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் ஷேர் அ ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ். அவருக்கும் நமக்கும் அப்பப்போ ஏதாவது ஒரு முரண் இருந்தால் கூட அவங்க பேரண்ட்ஸ் இஸ் மோர் லைக் ஃபேமிலி டு மீ. ஸோ அவங்களுக்கு நன்றி. ராஜவேல் நாகராஜன், அவன் எதுக்கு அழுதான்னு தெரியல, ஜெயிலுக்கு வந்து என்னை பார்க்க வந்தான், வந்துட்டு அங்கே ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸோ நான் யோசிச்சேன், ஐயோ அப்போ நிலமை ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சேன். பட் ஆக்சுவலி அதை அவனோட அன்பை காட்டுது நம்ம மேலே. ஸோ அவங்களுக்கு நன்றி. இதை தாண்டி பல பேர்
they were instrumental, they were putting out videos. தயவு செய்து மன்னிக்கும், ஐ எம் நாட் ஏபிள் டு ரீகலெக்ட் ஆல் த நேம்ஸ் ரைட் நவ். பட் இருந்தாலும் இன்னும் ஏதாவது விட்டுருந்தாலும் நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்மளோட பசங்க, கூடவே இருக்கக்கூடிய பசங்க, இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம விக்ரம் ஜான்டி அவர்கள் இன்றைக்கி பெரிய ஆங்கர் ஆகிட்டார், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணுறாரு. அதே மாதிரி ஜேகே அவர் எனக்கு ஒரு பெரிய பேங்க் ஆஃபீஸர், அவரோட ஸ்டூடெண்ட் தான். சித்தன் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பெரிய பியூரோக்ராட் ஆகிட்டார். இது ஆல்சோ மை ஸ்டூடெண்ட். ஸோ தீஸ் கைஸ் ஆர் ஃபேமிலி டு மீ. ஸோ அவங்களுமே கூடவே நின்னாங்க. பிகாஸ் நான் அங்கே உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க, எனக்கு வெளியே நடக்குதுன்னு தெரியாது. ஸோ இவங்க எல்லாமே ஃபேமிலியோட இருந்தாங்க. நான் ஒரே பையன். ஸோ இவங்கெல்லாம் மோர் லைக் பிரதர்ஸ் டு மீ. பட் அகெயின் நான் அப்போ வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அப்போ அந்த லா காலேஜில் இருக்கக்கூடிய அங்கே பார்த்தீங்கன்னா பெரியாரிஸ்ட் லெஃப்டிஸ்ட் கும்பல் நிறைய இருந்தாலும் லா காலேஜ் பசங்க எல்லாமே வந்து கோர்ட்டில் வந்து நின்றுருந்தாங்க. ஸோ அதுதான் உண்மையான நட்பு, அதுதான் உண்மையான பாசம். தட் இஸ் பிரதர்ஹுட்டுங்க. இந்த ஃபிலாசபி, ஐடியாலஜி, அது இது, இந்த பொலிட்டிக்கல், இதெல்லாம் மனுஷனோட மனுஷனை எப்படி நம்ம பழகிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுதாங்க லைஃப்பில் ரொம்ப முக்கியம். அதுதான் கடைசி வரைக்கும் நிற்கும் பாருங்கள். அதனால தான் இந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ லவ் தெம். முக்கியமாக டெம்பிள் ஆக்டிவிஸ்ட் திரு டிஆர் ரமேஷ் அவர்கள், அவரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெச்ஆர்என்சி ஆக்டை எப்படி டைசெக்ட் பண்ணணும், என்ன விஷயம் வந்துட்டு அல்ட்ரா வயர்ஸ் டு த கான்ஸ்டியூஷன், எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது அப்படின்னு தைரியமாக நின்று போராடி ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு நபர். இப்படி தான் இருக்கணும். திஸ் இஸ் வாட் சிட்டிசன் ஷுட் டூ இன் த லீகல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இஸ் மோர் லைக் அ மென்டார் டு மீ திரு டிஆர் ரமேஷ் அவர்கள். அவருக்கு நன்றி. அதே போல் ரங்கராஜ் நரசிம்மன் அவர்கள், அவர் வந்து நம்மளை என்ன விமர்சித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவர் வந்து இந்த பிரச்சனை நடக்குது, நான் நம்மளை ஜெயிலில் விட்டு வெளில வராங்க, கார்லேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாரு. திருப்பதி போயிட்டு நைட்டு வந்து என்னை பார்த்தே ஆகணும்னு சொல்லி இருந்து பேசிட்டு போகிறார். அவர் சொன்ன பல விஷயங்கள் நான் கேட்டதில்லைன்னா ஒபே பண்ணதில்லை, பட் கேட்டுப்பேன். ஏன்னா பெரியவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுப்போம். ஸோ அந்த ஒரு டெடிகேஷன் அவருக்கு இருந்தது, நம்ம ஏதோ நல்லா இருக்கணும் அப்படின்னு. பட் ஆப்வியஸ்லி எல்லாரோட கருத்தும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. பட் அவரோட அந்த நல்ல எண்ணம் அந்த நேரத்தில், அதுக்கும் நம்ம தலை வணங்குறோம். பட் அட் த சேம் டைம் இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுது. மதுரகாளி இந்த விளையாட்டெல்லாம் நம்மளை வச்சு விளையாடுறா. வாழ்க்கையில் டெய்லி அன்றாடம் டிஃப்ரெண்ட் விஷயங்களை பண்ண முடியுது. என்ன கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னா உங்களோட ஆதரவு, ஐபி இளையபாரதம் நேயர்களோட ஆதரவு, பொதுமக்களோட ஆதரவு, நம்ம ஆதரவர்களோட அந்த அன்பு, பாசம், அரவணைப்பு, நம்பிக்கை, இதெல்லாம் தான் மெயினான காரணம். ஸோ உங்களுக்கு தலைவணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலுங்க கடைசியில் வீட்டுக்கு தானே போகணும். ஸோ அம்மா, அப்பா அண்ட் ஒய்ஃப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ இவங்களோட ஒரு சப்போர்ட் இருக்குது, இவங்க ஒரு பேக் போனாக நிற்கிறாங்க. அப்படிங்கிறனால தான் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. ஸோ மறுபடியும் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்ம விகவரேபிள் இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச்ஆர்என்சி வந்து இந்த ஃபண்டை இந்த கோயிலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாண்புமிகு நம்ம யங் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் ரமேஷ் அவர்களே, ஐ வில் பாஸ் ஆன் தி ஆர்டர்ஸ் டு யூ. இதை யூஸ் பண்ணுங்கள், மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், அந்த கோயிலுக்கு நல்லது பண்ணுங்கள். இதுபோல் தவறான விஷயங்களுக்கு ஹெச்ஆர்என்சியை இந்த சேகர் பாபு பண்ண அப்படி பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ண வேண்டாம் என்று அன்போடு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்ககிட்ட. எல்லாம் மதுரகாளி அருள். வணக்கம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். ஜெயஹிந்த்.